ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரே சஷ்டி. தோரம்பருப்போட இந்த ஒரு இலையை சேர்த்து நீங்கள் இப்படி வைக்கிறது மூலயமா நீங்கள் என்ன வரன்னு கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். அது என்ன பரிகாரம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ துவரம்பருப்பு மேலே என்ன இலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் எப்பயாச்சும் சிக்கல் வரலாம், தப்பு இல்லை. ஆனால் சில பேருக்கு வாழ்க்கையே சிக்கலாக இருக்கும். சிக்கலை சிக்கி தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எந்த முயற்சியை எடுத்தாலும் அது சிக்கல் தான். அப்படிப்பட்ட சிக்கல்லேருந்து வெளில வந்து நமக்கான நேரம் வந்துடாதா, யாராவது ஒருத்தவங்க நம்மளோட சிக்கலை தீர்த்துக்கிறதுக்கான வழிவகை ஏற்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் தான் ஒரு முக்கியமான மூலக்கடவுள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களும் தீர்வதற்காக, நிம்மதி கிடைக்கிறதுக்காக, கஷ்டங்கள்லாம் தேய்ந்து போகிறதுக்காக, அதுவும் தேய்பிரே நிலவு மாதிரி தேய்ந்து போகணும்னா நீங்கள் தேய்பிரே சஷ்டியில் முருகப்பெருமானை வணங்கணும். ஒரு மாதத்துக்கு மொத்தமாக 2 சஷ்டி வரும். வளபிரே சஷ்டி, பெரிய சஷ்டி விரதம். தேய்பிரே சஷ்டிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. சொல்லப்போனால் தேய்பிரே சஷ்டிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் வந்து வழிபாடு செஞ்சால் அந்த நிலவு பௌர்ணமி நிலவு தேய்கிற மாதிரி உங்கள் கஷ்டங்கள் தேய்ந்து போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. உங்கள்கிட்ட காசு பணம் அதிகமாக இருக்குது, பேரு புகழ் அதிகமாக இருக்குது அப்படிங்கன்னா அந்த விஷயங்கள் வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு வளபிரே சஷ்டி திதியில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கலாம். கஷ்டங்கள் தேயணும், கடன் தொகை தேய்ந்து போகணும், மனக்குழப்பம், மன கஷ்டம், குடும்பத்தோட பிரச்சனை இதெல்லாம் தேய்ந்து போகணும், தீர்ந்து போகணும்னா கட்டாயம் நீங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரே சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு விரதம் வந்து வழிபாடு நடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கலாம். உங்களுக்கு உதாரணத்துக்கு கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கலாம். இல்லை தொழில் ஆரம்பித்து அதில் சரினா முன்னேற்றம் ஏற்படாமல் ஒரே மாதிரி மந்த நிலையாக இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரே கடவுள்னா அது முருகப்பெருமானை சொல்லலாம். நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த கஷ்டமும் ஒரே நேரத்தில் சரியாகணும்னா நம்ம முருகப்பெருமானை வணங்கலாமா? அந்த வகையில் இப்போ பிறந்திருக்கக்கூடியது மாசி மாதம். மாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கால்வாசி விசேஷங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது. மாசி மகமாக இருக்கட்டும், அதே மாதிரி மகா சிவராத்திரி, மாசி பௌர்ணமி, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரே சஷ்டி வந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணிக்கு பிறக்குது. அது மறுநாள் புதன்கிழமை பிப்ரவரி 19 காலை 6 மணி 13 வரைக்கும் இருக்குது. அதனால் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை நாள் முழுக்க நீங்கள் எப்போனாலும் செய்யலாம். நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமாவே நீங்கள் சஷ்டி தீதியில் தான் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. கட்டாயம் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகப்பெருமான அருளை மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானோட அருளையும் சேர்த்து பெறலாம். இந்த செவ்வாய் பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடியவர். நிலம், சொத்து, வீடு இது மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள், இது மாதிரி வழக்குகள் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானும் முருகப்பெருமானும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பிப்ரவரி 18 வந்திருக்கக்கூடிய மாசி தேய்பிரே சஷ்டியில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பு கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இலையை, அதுவும் 3 எண்ணிக்கையில் இந்த இலையை எடுத்து இந்த மாதிரி செய்யறதால உங்களோட எல்லா விதமான கஷ்டங்களும் தவிடுபொடியாகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. சரி, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யலாம்? அதிகாலை 4 மணிக்கெல்லாமே உங்களுக்கு சஷ்டி திதி பிறந்துடும். அதனால் காலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, இல்லை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே செஞ்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். கூடுமான அளவுக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு செய்கிறது சிறப்பு. மாலை நேரத்தில் செய்ய முடியாதவங்க காலை நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. முருகப்பெருமானோட ஃபோட்டோ சிலைக்கு கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வைத்து முருகப்பெருமானுக்குரிய மலர்கள், அதாவது சிவப்பு நிற மலர்கள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு உகந்தது தான். அதில் ஏதாவது ஒரு மலர் கிடச்சாலும் பரவாயில்லை, அந்த சிவப்பு நிற மலர்களை மாலையாக கட்டி கோத்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே முருகப்பெருமானுக்கு அணிவிச்சிடுங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை எடுத்துக்கோங்க. இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு தானியம். செவ்வாய் பகவானோட அதிபதி யார்? முருகப்பெருமான். செவ்வாய் பகவானை வணங்கும் போது கடன் பிரச்சனை தீர்ந்து போகும்னு சொன்னோன்னே ஒரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் துவரம்பருப்பை நம்ம செவ்வாய் பகவானாக பாவித்து பூஜை அழைச்சி வழிபடும் போது கடன் சுமை வந்து படிப்படியாக குறையும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு துவரம்பருப்பை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதை சின்ன தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு இலை சொன்னோல, இந்த ஒரு இலையை 3 எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். அந்த இலை வேறு ஒன்றும் இல்லை, செம்பருத்தி இலை தான். அது எந்த செம்பருத்தியாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி இலையை பறிச்சுட்டு வந்து
இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி சுத்தப்படுத்தி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா பூஜை அறை விளக்கெலாம் ஏற்றி வச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட ஓய்வு நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் அந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க. அதாவது 3 எண்ணிக்கையில் இந்த செம்பருத்தி இலையை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கீங்களே, அந்த 3 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இலையில் ஒரு இலையிலையும் ஒரு வேண்டுதல். அது என்ன வேண்டுதல் வேணால் இருக்கலாம். அதாவது இந்த விஷயம் நடந்தால் இது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும், கட்டாயம் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், இது வரைக்கும் நான் சறுக்களை மட்டுமே சந்தித்து வந்துட்டுருக்கேன், இந்த விஷயம் நடந்தால் நான் என் வாழ்க்கையில் மேல்நிலைக்கு போய்டும் நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்களை ஒரு இலையில் எழுதுங்க. அதே மாதிரி அடுத்த இலையில் வேற ஒரு விஷயம். இது மாதிரி 3 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய 3 செம்பருத்தி இலைகள்லையுமே 3 விஷயங்களை தனித்தனி விஷயங்களாக இருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கணும். எழுதி இப்போ நீங்கள் வெளியில் பார்க்குற மாதிரி அதை சுருட்டி ஒரு சின்ன ரூல் கண்டு வச்சு கட்டிடுங்க. இதில் முக்கியமாக இந்த 3 பிரச்சனையில் இந்த 3 விஷயம் எழுதுறீங்களே, அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு இலையிலையாவது கடன் பிரச்சனை இருக்கணும், அது முக்கியமாக பார்த்துக்கோங்க. அந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் சரி, அதை மறக்காமல் அந்த இலையில வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. ரொம்ப பெருசாக எழுதணும் இல்லை, என்னோட கடன் தொகை தீரணும்னு சிம்பிளாக எழுதினாலே போதும். அதே மாதிரி எனக்கு சொந்த வீடு அமையணும்னு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குல்ல, அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சின்னதாக ஒரு குறிப்பில் எழுதினா கூட போதும். அதை எழுதி இது மாதிரி சுருட்டி நூலை வச்சு கட்டி அந்த செம்பருத்தி 3 இலைகளையும் தோரம் வறுப்பு வச்சுருக்கீங்கள தட்டு மேலே பரப்பி அது மேலே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. மாசி மாதம் பிறந்து வரக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை சஷ்டியில், அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானாக இருக்கக்கூடிய உங்களையும் நாங்கள் வணங்குகிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் என்னென்ன இருக்கிறத பற்றி இந்த செம்பருத்தி இலை மேலே எழுதி வச்சுருக்கிறோம். இதில் ஒரு பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் ஒன்றா எங்களுக்கு சரியாகணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த 3 இலைகளையும் அந்த தோரம் பருப்பும் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும், விளக்குகள்லாம் எரியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அன்றாட வேலை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கை குளிர வச்சுட்டு அந்த தோரம் பருப்பை மட்டும் எடுத்து பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க. 3 எண்ணிக்கையில் அந்த செம்பருத்தி இலையை வச்சுருக்கீங்களே, ஏதாவது விஷயம் நடக்கணும்னு எழுதி வச்சுருக்கீங்களே, அந்த 3 இலைகளையும் சின்னதாக ஒரு பேப்பரில் இல்லை ஒரு ஜிப்லா கவரில் போட்டு உங்கள் வீட்டோட பூஜையில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. முருகப்பெருமான மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டியில் என்ன நினச்சி எழுதுனீங்களோ அந்த இலையோடைய விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு விஷயமும் நடக்கும்போது அந்த ஒரு இலையை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் விட்டு வந்துடுங்க. ஒருவேளை இப்போ இந்த சஷ்டியை தயார் செய்கிறீங்க, அடுத்த சஷ்டி வரைக்கும் அந்த விஷயம் நடக்கலைன்னா கொஞ்சம் கூட நம்பிக்கை தளர விடாமல் மறுபடியும் தோரம் பருப்பை தயார் செய்து பழைய இலைகள் இருக்குல்ல, அந்த பழைய இலையை தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் புதுசாக செம்பருத்தியை எடுத்து என்ன வேண்டுதல் எழுதுனீங்களோ அதே வேண்டுதலை மறுபடியும் எழுதி முருகப்பெருமான் கட்டியும் செவ்வாய் பகவான் கட்டியும் சமர்ப்பிச்சிடுங்க. கட்டாயம் நடக்கும். நாம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த விதமான இறை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வீண் போகாது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இந்த இலையில் எழுதி வைக்கிறதால என்ன மாற்றம் வந்துட போகுது, என்ன நடந்துட போகுதுன்னு ஒரு கேள்வி வரும். இதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போகிறதில்ல. ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி 5 நிமிடம் ஒதுக்கி நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒருவேளை இது மூலயமா ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது, நடக்காத காரியங்கள் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு அதிபதி நீங்கள் மட்டும்தான், அதை மறந்துடாதீங்க. ஆறுமுகத்தை நம்பினால் ஏறுமுகம்தான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.